நீ வந்தா அமலா வரமாட்டா, அமலா வந்தா நீ வரமாட்ட அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி ரெண்டு அக்காவும் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ரூட் எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சுகரே சாப்பிடணும் நிறுத்திடலாம்னு நினைச்சா இந்த வீட்டுக்கு வந்தா நடக்காது போல. எப்படி ஜூஸ் இப்ப சொல்லு, அருமையா இருக்கு. இப்ப சொல்லு. எங்க செல்லக்குட்டி லீவுக்கு வந்திருக்காரு, சொல்லு. பேக் டு அம்மா வீடு சொல்லு. பேக் டு அம்மா வீடு. குட் மார்னிங் ஆன்ட்டி. குட் மார்னிங். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து வெனஸ்டே, 2 பொண்ணு வந்திருக்கு, மாப்பிள்ளை இருக்காரு, அதனால பேரக்குட்டி இருக்கான். அதனால இன்னைக்கு போயிட்டு சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. சிக்கன் மட்டன் வச்சு சிக்கனை வந்து கிரேவியாக பண்ணிடலாம், மட்டன் வந்து அப்படியே கொஞ்சம் தொக்கா பண்ணலான்னு பிளான் பண்ணி 2 வேக வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இது ரெடி, சிக்கன் ரெடி. மட்டன் தான் வந்து ஒரு 6-7 விசில் வந்து நிறுத்தியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்து வெந்துருச்சுன்னா ரோஸ்ட் பண்ணிடலாம், வேகலைன்னா இன்னொரு வேக வைக்கலாம். இருக்கு மட்டன். இது வந்து சிக்கன் ரெடி, ஆனால் கொஞ்சம் விசில் போல ஃபுல்லாக இருக்கு. சண்டே சமையல் வந்து நம்ம நான்வெஜ் செய்யலன்றதால இன்னைக்கு அந்த வெனஸ்டே செஞ்சிடலாம், ஒரு குட்டி நான்வெஜ்னு செய்ய. இங்க பாருங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யாரு இவரு? எங்க செல்லக்குட்டி லீவுக்கு வந்திருக்காரு, சொல்லு. பேக் டு அம்மா வீடு சொல்லு. பேக் டு அம்மா வீடு. உனக்கு அம்மா வீடு கிடையாது, அம்மா வீடு. This day I am coming to அம்மா வீடு. This is full leave. Full leave. எவ்வளவு நாள் இங்க இருக்க போற? 20 days. 20 days இருப்பியாடா? சூப்பர், ஹை ஃபை. ஸ்கூல் ஓபன் பண்ற வெரி போர் இருக்கு. ஓ, ஸ்கூல் ஓபன் பண்ற வரைக்கும் இங்க இருப்பேன். ஓ சரி, நேத்து நம்ம ஒரு படம் பார்த்தோம்ல, என்ன படம் பார்த்தோம்? டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலியா? அதான் என்கிட்ட சொல்லு. அந்த குட்டி பையன் தியேட்டர்ல பார்த்தல, எப்படி இருந்துச்சு? நான் சின்ன வயசுல அப்படிதான் ரொம்ப குண்டா இருப்பேன். சின்ன வயசுலயா? இப்ப வரைக்கும் நீ சின்ன வயசு தான்டா. இல்ல, கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான். நான் பெரிய பையன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான்ல. அந்த பையனை விட நீ பெரிய பையனா? நீயும் அந்த பையனும் ஒரே வயசு தான். அப்பல 2 பேருமே ட்வின்ஸ். ட்வின்ஸ் இல்ல, ட்வின்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. 2 ஒண்ணா பிறக்கிறது தான். உன் கூட யார் பிறந்திருக்கா? யாருமே போறல. அப்ப நீ சிங்கிள். ஐயோ, நேத்து நம்ம நைட்டு பார்த்த படம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? ஒன்னும் விலங்குல, தூக்கத்திலேயே பார்த்தானோ. டோர் ஓபன் பண்ணிடும், கால் நசிங்கிறோம். என்ன எடுக்கணும்? என்னடா அது? ஒண்ணுமே இல்லைங்க. அங்க போ. என்ன இருக்கு? என்ன பார்த்த? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷமா? என்ன ஆச்சு? என்ன இது பார்த்த? இந்த போன் இங்க இருந்துச்சு, அதை பார்த்திருப்ப. உங்க போன் இங்க இருந்தது. என் போன் இல்ல, இந்த போனை தான் நான் சித்தப்பா போன். அவர் எடுத்து கீழே வச்சுட்டு இருக்காரு. உங்க போன் எங்க? OnePlus. என் OnePlus அம்மாட்ட இருக்கு. நீ ஒன்ன போய் கேட்டு பாரு, அம்மா போன் நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டு பாரு. மெதுவா மெதுவா. உங்க போனை ஜஸ்ட் மிஸ். எதுக்கு நான் தூக்க சொல்றேன்? உசாரா பார்த்துட்டேன். அவங்க டாடி சொல்லிட்டே போயிட்டாரு, போன் கொடுக்க கூடாது. சும்மா அந்த பொம்மை படத்துங்களை பார்த்து 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 சில பொம்மை படங்கள்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பேசுறதே நல்லா இல்லை, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்து கற்றுக்குதுங்க பசங்க. பொம்மை படம் போடுறவங்கன்னா நல்லா இங்கிலீஷில் அழகாக பேசுகிற மாதிரி, ஃபேமிலியிலே இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தமிழ்லேயே நல்லா சுத்தமான நல்லா தமிழ் பேசுகிற மாதிரிலாம் போட்டாங்கன்னா குட்டி பசங்க நல்லா பார்க்கும். அந்த தமிழை வந்து நல்லவல்ல புரியவும் இல்லை, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது இதுங்க எப்படி கற்றுக்கிட்டு நம்மகிட்ட பேசுதுங்க. நான்லாம் சின்ன வயசுல டாம் அண்ட் ஜெரி, ஸ்வாட் கேட்ஸ், பாப்பாய் இந்த மாதிரி கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து இருக்க பசங்களுக்கு அதில் 1-2 இங்கிலீஷ் வார்த்தைங்களாம் நல்லா கொஞ்சம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும், குழந்தைங்க கற்றுக்கும். இப்போ கற்றுக்கிறதுக்கே நல்லா இல்லை அந்த பொம்மை படங்கள்லாம். இல்லை, இப்போ இருக்கிறவங்களுக்கு எதை வேணா ஓப்பன் பண்ணுற மாதிரி அது வேறு. அதனால் குழந்தைங்க கிட்ட ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்றது மெயின். அதனால் அவர் சொல்லிட்டே போனார். இந்த சிக்கன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. ஆஹா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. சிக்கன் ரெடி. இன்னும் கொஞ்சம் திக் பண்ணலாமா? லைட்டாக தண்ணியாக இருக்குது. இது கொஞ்சம் கேஸ் பற்ற வச்சோன்னா கொஞ்சம் திக்காகிடும். சிக்கனும் கரெக்டாக வந்திருக்கும், கரெக்டாக இருக்கும். ரசம் வச்சாச்சு, தயிர் தாளிச்சாச்சு, சாதம் வச்சாச்சு. சுட சுட சாப்பிட வேண்டியது தான் இப்போது வேலை. ராகேஷ் ஸ்டூடியோ போயிருக்கான், வரட்டும், அப்படியே உட்காந்து சாப்பிடலாம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்களா படம்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்தது.
இந்த சசிகுமார் படம்னா ஒன்று இருக்கும்ல, அவர் படம் பார்த்தா ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு ஃபேமிலியோட ஒரு சின்ன பார்ட் அதில் இருக்கும். அது வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னா 2 பசங்களுக்காக, தான் பிள்ளைங்களுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு அதுங்களை கொஞ்சம் முன்னுக்கு வர வைக்கணுன்றதுக்காக ஊரை விட்டு ஊர் வர மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்ட் பண்ண எல்லாமே நல்லா இருந்திருக்காங்க. அந்த பெரிய பையன் நல்லா நடிச்சிருந்தான். அந்த குட்டி செமையாக நடிச்சிருந்துச்சு, வேற லெவலு. அந்த போலீஸ்கார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காருல்ல, அந்த போலீஸாக வர்றாரா, இன்ஸ்பெக்டரா, கருப்பா இன்ஸ்பெக்டர் அவர் தான் போலீஸ்லேயே ஒரு வித்தியாசமான போலீஸ். எப்பவுமே தாடி அந்த தலைமுடியோடையே போலீஸாக நடிச்சிடுவார். அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அவர் வர்றதெல்லாம் ஒரு ஃபேமிலியை வந்து இவங்க நல்லவங்கன்னு ஒரு கெஸ் பண்ணி அந்த ஃபேமிலி தனியாக வச்சு அந்த ஃபேமிலிக்காக ஒரு இவங்களை பார்த்தா இவங்க நல்லவங்கன்னு தெரிகிற அளவுக்கு அந்த படத்தில் கொண்டு வந்தது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டோட்டலாக சசிகுமார் படம்னால நல்லா இருக்கும். ஃபேமிலியோட நைட் ஷோ ஃபேமிலியோட நைட் ஷோ பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயாச்சும் ஒரு சமயம் சௌபிகாம்லாம் கல்யாணம் ஆகும் போது எப்பயோ ஒரு சமயம் வந்து நல்ல படமாக ஃபேமிலியோடு பார்க்கலான்ற படம் வந்தால் போயிடுவோம். போயிட்டு நைட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரி தான் பண்ணுவான். நைட்டில் தான் புக் பண்ணுவான் ராக். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், ரோடும் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அழகாக போயிட்டு பார்த்தோமா வந்தோமா வந்துடலாம். ஆனால் மறுநாள் கொஞ்சம் தூங்கி போய் இன்றைக்கி 9:30 வரைக்கும் நல்லா தூக்கும். மட்டனில் என்ன செஞ்சுருக்கீங்க? மட்டன் இதே மாதிரி அது வந்து கொஞ்சம் தண்ணியான கிரேவி, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இது வந்து அப்படி இந்த சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு திக்கு கிரேவியில் பண்ணேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுத்தம் ஓப்பன் பண்ணிட்டேன். மட்டன் மட்டன் வந்து சாப்பிட்ணுன்னா சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். மட்டன் ரெடி, சிக்கனும் இப்போ ரெடி, எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. சாப்பிட வேண்டியது தான் சுட சுட. ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து பார்க்கலாம். என்ன இவ்வளோ பெருசாக வாங்கியிருக்கீங்க? இது வந்து முலாம்பழம். இந்த ஃப்ரூட் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சம்மர் வந்தாலே இது பார்த்தா எவ்ரிடே எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவார். கட் பண்ணி ஜூஸ் போட்டு, அன்றைக்கி சாப்பாடே கிடையாது, ஜூஸை ஊற்றி ஊற்றி குடிச்சு வயிறை ஃபில் பண்ணிப்போம். அவ்வளோ நல்லா இருக்குமா? எங்களுக்கு பிடிக்கும். ஒன்று கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டில் ஜூஸ் போடுவாங்களா, நான் கட் பண்ணுவேன், நாட்டு சக்கரை தூவுவேன், அப்படியே தர்பீஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். நீ அது எனக்கு ஜூஸாக இருந்துச்சு. நாங்கள் இதை ஜூஸாக மட்டும் தான் சாப்பிடுவோம், கட் பண்ணி ஃப்ரூட்டாக சாப்பிட மாட்டோம். ஓகே, கட் பண்ணுவோமா? ஆல்மோஸ்ட் விழுந்துரும். செம்ம பழமா இருக்கு. அவ்வளோ விதை இருக்கு ஒரு உள்ள. விதையெல்லாம் முதல்ல தனியாக எடுத்துடணும். இதை 2ஆக கட் பண்ணால் செம்ம ஈஸி. ஆனால் எனக்கு இந்த பழத்தை இப்படி கட் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். ஏனோ தெரியலை. அந்த வரி வரியா இருக்குல்ல, அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும்னு எனக்கு பிடிக்கும். எங்க அம்மா சில்லாவல்லி வேலையெல்லாம் பாருன்னு திட்டும். 2ஆ கட் பண்ணோமா, விதைய ஊத்துனோமா, சரு சருன்னு அரிஞ்சுமான்னு இல்லாம சொலையா போட்டுக்கிட்டு இருப்பேன். வீட்டில் உனக்கு நிறைய பேர் இருக்கு போலையா? எஸ், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சில வேலையை செஞ்சா இந்த யூஸ்வலா செய்யறவங்களுக்கு கடுப்பாகும்ல, அதை இப்படி பண்ணா டப்புன்னு மூடி அதை விட்டுட்டு உட்காந்து சில்லாவல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சில்லாவலி? சில்லாவலினா உனக்கு இந்த வேர்டு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். சில்லாவலி சும்மா அதை சொல்லாத, டென்ஷன் ஆயிடும். நான் எங்கள் அம்மா சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. எங்கள் அம்மாவும் சொன்னாங்கன்னு டென்ஷன் ஆகுது, அப்புறம் கட் பண்ண மாட்டேன், உப்பு போட்டு ஜூஸ் கொடுப்பேன்னு பிளாக்மெயில் பண்ணும். அப்புறம் நேற்று எப்படி இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எனக்கும் ரொம்ப. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல, எங்கள் அப்பாவும் அதான் சொன்னார், வரலன்னாரு, தூக்கம் வந்துடும் எனக்குன்னு. படம் இன்ட்ரெஸ்டிங்காக போனதுனால அப்பா ரசிச்சு பார்த்து, இன்டர்வல் வந்ததே தெரியல, சூப்பராக இருக்குது படம், அல்டிமேட். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரே குழுங்க சிரிச்சு பார்த்த ஒரு நல்ல படம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த எமோஷ்னல் எலிமெண்ட்ஸ் நிறைய ஆட் ஆயிருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லவங்களும் உலகத்துல வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்து ஃபுல்லா வில்லன் சண்டை அந்த மாதிரியே போனதுல ஒரு நல்ல ஃபேமிலி மூவி.
ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். செம்ம ஃபன் ஃபில்டாக இருக்குது, கொஞ்சம் எமோஷ்னல் டச்சோட சூப்பராக இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராக்கி பாய் அவளோட சௌபியோட ஜூஸுக்கு வெயிட்டிங் போல. அந்த வடிவேல் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு அந்த கிச்சன்லேயே கொடுத்து வரல. இந்த ஃப்ரூட் ஜூஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அன்னைக்கு சாப்பிடவே மாட்டான் இந்த ஜூஸ் போடுறாங்கன்னா. வந்து அரைச்சா பிடிக்காது, கட்டிங் பண்ணும். எங்களுக்கு இந்த மஸ்க்மெலன் ஃபேமிலியே மிக்சியில் போட்டு அரைச்சா நாங்கள் குடிக்க மாட்டோம். நைஃபை வச்சு அப்படியே பொடியாக சதக் பண்ணணும். கொஞ்சம் வேலை தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம எப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி போகிறோம்? ஸ்ரீலங்கா போகுமா? ஸ்ரீலங்கா தான் நீ ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டியப்பா. 4 நாள் தான் போனேன், ஒரு ஊர் தான் பார்த்தேன். அந்த படத்துல வந்து நிறைய இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க, அந்த மாதிரி இருந்துச்சா? நமக்கு இல்லை, அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு இருந்துச்சா? ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை அங்கே இருக்கிறவங்கலாம் பாவர்ட்டியில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சா? இல்லை நான் போன இடத்துல இல்லை, மேபி வேற இடத்துல இருந்திருக்கோம். அப்படின்னா நீ லோக்கல் இடம் போல. 4 நாள் நான் கேண்டி போனேன், கொலப்போ போனேன். ஓ இப்படிதான் போட்டு குத்துன்னு குத்தணுமா ஃபுல்லுதையும்? குத்தலை, வெட்டுறேன். அதை பொடியா இப்படி கட் பண்ணுவோம். அதிலே அது செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படி பண்ணா, மிக்சியில போடுறத விட. இது வந்து எங்க அம்மாவோட அண்ணன் வாங்கி வந்து அம்மா கிட்ட கொடுத்துருவாரு, பெரிய பழக்கம். அவங்க ஒரு 2 மணி நேரம் போவாங்க. எப்போ 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. இதுல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரியாது, வாழ்க்கை ருசியா இருக்கும். சம்மர் ஃப்ரூட்டா, சம்மர் ஹீட். ஆதிகால வாசி மாதிரியே வாழ்ந்துக்கிறேன். இதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, இதுல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, எனர்ஜி இருக்குன்னு பார்க்காம இது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். டேய் அவன் சந்தடி சாக்குல ஒண்ணுதான்டா சொல்றான். ஏண்டா அவங்கலாம் அப்படி இருந்தாங்கன்னு உனக்கு யாரா சொன்னா? அங்கெல்லாம் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான், எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்குது, இப்போ சாப்பிடுறேன். அதுக்கு அவங்களோட மனசாட்சியை நம்ம கம்பேர் பண்றிய. கடைசி பீஸ் சௌபர்ண போடுறா. வெட்டிக்கிட்டே இருக்க, நீங்க போட்டுக்கிட்டே இருக்க. அவ்வளோதான் லாஸ்ட் முடிஞ்சு. பெரிய பெரிய பீஸா போட்டதுல அப்படியே சின்னதா வச்சிருக்கோம். பொட்டி ஆக்கி அப்படியே ஐஸை போட்டு சர்க்கரையை போட்டு ஒரு கலக்குனா ஜூஸ் ஆயிடும். கூட்டத்துல ஒருத்தி புரிஞ்சு போறா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா, அவங்கள காட்டக்கூடாதாமா. அப்பதான் நாங்க காட்டுவோம். புடுறாவல இவங்கதான் எங்க வீட்டு ஜூஸ் மாஸ்டர். இந்த லூஸ் மோசன் உடம்பு சரி. இதுக்கு தாண்டா நான் வீடியோல வரமாட்டேன்னு. பாருங்க இந்த இப்ப நல்ல ஆங்கிள் தெரியவா பாருங்க. அவங்க பவரை வச்சு ஒரு 4 குத்து. பவரே இல்லப்பா. இந்தியா பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணாங்களோ அதை இப்ப நீ பண்ணிடு. குண்டு போடுறான், குண்டு சைத்தான் கே பச்சே. இது என்ன படம் சொல்லு கரெக்டா? சைத்தான் கே பச்சே குண்டு போடுறான், குண்டு. ஏய் உனக்கு தெரியாதா? கௌதமுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. அமல நீ சொல்லு, என்ன படம்னு? நீ வந்தா அமலா வரமாட்டா, அமலா வந்தா நீ வரமாட்ட அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்றாங்க. அத பத்தி 2 அக்காவும் என்ன நினைக்கிறீங்க? யாராவது அவ வந்தா நம்ம போக கூடாதுன்னு அம்மா வீட்டுக்கு நினைப்பாங்களா? அவ பாப்பா ஸ்கூல் லீவு, அவ ஒர்க் ஷெட்யூல் பார்த்து வரா. நான் எனக்கு எப்போ ஒர்க் தேவைப்படுதோ அப்ப நான் வரேன். 2ம் மீட் அப்ப ஆகும்போது இந்த மாதிரி மீட்டிங்ல இருக்கும். இல்லைன்னா நான் வந்துட்டு போனோடனே அவ வருவா, அவ வந்துட்டு போனோடனே நான் வர மாதிரி இருக்கும். சரி, அப்ப என்ன இப்ப எப்ப ரிலீஸ் பண்ணீங்க? உன்னோட மாஸ்டர் வராரு, அவரை கேட்டாதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். மாஸ்டர் வராரா? மாஸ்டர் வராரு, எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. அம்மா ஒழுங்கா இல்லையா? அப்படியே மறைஞ்சு டெக்னாலஜியா. அம்மா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறா. புப்பு எனக்கு உங்க அம்மா மூஞ்ச பாக்கணும் போல இருக்குடா. இப்ப நீ எப்படி ஷாக் ஆக போறேன்றத மட்டும் நான் மக்களுக்கு காட்டுறேன். ஏன்? அங்கே பாரு. டேய் அளவா போடுறா ப்ளீஸ்ரா.
டேய் டேய் ஹெல்த்தினியடா, ஹெல்த்தியே இல்லடா. Healthy எப்ப சொன்னேன்? நான் சொன்னேடா ஹெல்த்தியான ஜூஸ்னு. திருப்பி வந்து எதுக்குடா இப்ப நான் அடிச்சேன்? நான் பாட்டுக்கு 7 தானடா வந்தேன். செக் பண்ண செக் 7 தானடா வந்தேன். பின்னாடி கதவு சாத்து. என்னடா இது நீ சொல்லு. சவுண்ட் போட்டா பாட்டு போடுற. என்ன செய்யறாங்க மாமா? ஏதோவா? ஆமா, இந்த சவுண்ட் போட்டா பாட்டு போடுறாங்க அதுல. என்ன ஜூஸ்ரா இது? எனக்கு தெரியும், மசாலா ஜூஸ். மசாலா. ஏய் எப்படி எங்க அக்கா ட்ரைனிங். அப்போ உங்க வீட்லயும் நீ இது சாப்பிட்டுருக்க. நான் மசாலா சாப்பிட்டேன். ஐஸ் கட்டிடுங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கு. அவனுக்கு கொடுத்து சொல்லு. எடுங்க, யாராச்சும் ஒரு பேர் ஐஸ் கட்டி. இந்த இருப்பா எடுக்கிறேன். நான் சுகரே சாப்பிடணும் நிறுத்திடலாம்னு நினைச்சா இந்த வீட்டுக்கு வந்தா நடக்காது போல. எப்படி ஜூஸ் இப்ப சொல்லு. அருமையா இருக்கு. இப்ப சொல்லு. டேஸ்டா தான் இருக்கும். ஆப்வியஸா ஜங்க் ஃபுட்டே நல்லா தான் இருக்கும். ஆனா அதை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைம் தேன் ஊத்தி பண்ணுடா மாமாக்கு. தேன் ஊத்தி பண்ணா நேச்சுரல். சுகர் வச்செல்லாம் பண்ணக்கூடாது. ஏய் நோ. இதுக்கு மேல தேனுமாப்பா? நான் போடுறேன். பார்த்து பார்த்து போடு. மஸ்க் மெலன் ரெடி. கிளாஸை பார்த்தாலே பயங்கரமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு கிளாஸ். இல்ல கிளாஸ் ஸ்கெலிட்டன் கிளாஸா இருக்கு. ராகேஷ் கலெக்ஷன். டேஸ்ட் பாருங்க. இப்ப சொல்லுங்க. டயட், கேலரி அப்புறம் பாத்துக்கலாம். அப்பப்ப சீட் பண்ணலாம். வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரினா இந்த மாதிரி நல்லா சர்க்கரையை இதுல போட்டு குடிங்க. 20% தான் சீட்டிங். மீதி 80% குட். அந்த 20% உங்களுக்கு பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா அதுக்கு பதிலா வந்து நீங்க Honey. ஹனியை போட்டு விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை. மவுண்டன் ஹனி. நாட்டு சர்க்கரையும் சர்க்கரை தான். கதை விடுறாங்க. அந்த சர்க்கரை வேற இந்த சர்க்கரை வேற. சர்க்கரை சர்க்கரை. கருப்பட்டி. கொண்டை கேவலமா இருக்கும். ஓகே. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முலாம்பழம் ஜூஸை இந்த சம்மருக்கு பிடிச்சி என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் விளாகோட உங்களை சீக்கிரமா பார்க்குறோம். அது வரைக்கும் தடா பை. See you. Cheers.